வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்பி மூலிமா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது அண்ட் ஃபில்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தென் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட என்எஸ்பி அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எம்பின் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எம்பின் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த சர்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் நம்பர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெஃப்ட்டுன்னு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதத்தில் எனக்கு நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன் மூலயமா எந்தெந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நெஃப்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளுக்கான ட்ரான்சாக்ஷனை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 மந்த் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன் மூலமா இவ்வளோ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ரிசீவ் ஆனதும் நம்மக்கிட்ட இருந்து டெபிட் ஆனதும் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம வந்து நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன், அதாவது ட்ரான்சாக்ஷனை பார்க்கணும். அடுத்து அந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான ட்ரான்சாக்ஷனை வந்து மட்டும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன். இல்லை நீங்கள் ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷனை வந்து பார்க்கணும், இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷனை வந்து பார்க்கணும், இல்லைனா பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, அந்த அமௌண்ட்டை நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நேம் வச்சும் பார்க்கலாம், வேல்யூஸ் வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லோட் பண்ணதுக்கான ஃபைலுக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அட்டு போட்டு லாஸ்ட்டு 4 டிஜிட் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களாமா. இதுதான் அந்த ஃபைலுடைய பாஸ்வேர்டோட ஃபார்மேட்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம், எனக்கு மெயிலுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த சைடில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயில் ஐக்கான், இந்த மெயில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயிலுக்கே ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்களாமா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து என்எஸ்பி மூலிமா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணணும். மேலே எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.